இல்லையா, இந்த ஸ்பைனஸ் ப்ராசஸ் வந்துட்டு நல்லா ஃபஸ்ட்டு நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஹேண்ட் எடுக்கக்கூடாது. ஹேண்ட் அப்படியே வச்சுட்டு இப்படி ட்ரான்சிஸ்டர் இதுதான் இப்படி வரணும். புரியுதுங்களா? அதே சர்க்கிளாக தான் வந்துட்டு ஒன்லி இப்படி ஒன்லி சர்க்கிளாக இருக்கும். இப்போ சர்க்கிளாக மிஷின் எங்கே கொடுக்கலாம், எல்போ லைன் கொடுக்கலாம், ஷோல்டர் லைன் எல்லாம் கொடுக்கலாம். ஆனால் ட்ரான்சிஸ்டர் மிஷின் வந்துட்டு நீங்கள் அப்படியே ஸ்பைனஸ் ப்ராசஸ் ஜாயிண்ட் சாஃப்ட் ஷெல் ஓகேங்களா. ஆனால் ட்ரான்சிஸ்டர் மிஷின் வந்துட்டு அப்படியே ஸ்பைனஸ் ப்ராசஸ் இப்படி ட்ரான்சிஸ்டர் ஓகேவா. தென் நீங்கள் ஃப்ரிக்ஷன் மசாஜ் எங்கெல்லாம் கொடுக்கலாம்னா டு இம்ப்ரூவ் த அட்ஹேஷன் ஃபார்மேஷன். ஜாயிண்ட் அட்ஹேஷன் இருக்கு இல்லையா, அட்ஹேஷன்னா ஒரு ஸ்டிஃப்னஸ்லாம் இருக்கு இல்லையா, மசில் டைட்டாக இருக்கு இல்லையா, அந்த மாதிரி யூஸ் ஃபார் ஃப்ரிக்ஷன் மசாஜ் ஓகேங்களா. இதே ஸ்ட்ரோக்கிங் டீப் ஸ்ட்ரோக்கிங் எப்போ கொடுக்கலாம்னா பேசாதீங்க. இப்போ டீப் ஸ்ட்ரோக்கிங் போயிட்டீங்கன்னா எனி ட்ரைனேஜ் ஆஃப் த ஃப்ளூயிட்ஸ், ஒரு எடிமா இருக்குது, ஸ்வெல்லிங் இருக்குது, அங்கெல்லாம் வந்துட்டு டு யூஸ் ஃபார் டிஃபரன்ஸ் ஓகேவா. தென் நீடிங் எல்லாம் யூஸ் பண்ணலாம்னா நீடிங் வந்துட்டு எனி ட்ரிகர் பாயிண்ட், மசில் டைட்டாக இருக்கும் இல்லையா, ட்ரிகர் நாட் பாயிண்ட் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நீடிங் கொடுக்கலாம் ஓகேவா. பெட்டிசல் அப்படிதான் இந்த சாஃப்ட் டிஷ்யூ யூஸ் பண்ணலாம் அப்படிதான். தென் மசாலா வைப்ரேஷன் ஷேக்கிங் அங்கேயே பார்க்கணும் இல்லையா, டெஸ்ட் ரிசல்ட்லேயே பார்க்கணும் இல்லையா, வைப்ரேஷன் ஷேக்கிங் ஓகேங்களா. இதில் போயிட்டீங்கன்னா ஷேக் பர்கஷன் மேனிபுலேஷன் ஓகேங்களா. இதில் தான் வந்து 7 டெக்னிக்ஸ் 7 டெக்னிக்ஸ் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கிளாப். அங்கே பார்க்குற கிளாப்பிங்னா சப்ஷேப் வச்சுட்டு கிளாப்பிங். தென் ஹேக்கிங் என்னன்னா நம்ம ஹேண்ட் இருக்கு இல்லையா, அது லேட்டரல் சைடு சரி லிட்டில் ஃபிங்கர் இருக்கு இல்லையா, அந்த சைடில் மட்டும் ஓகேவா. தென் டேப்பிங் வந்து ஒன்லி இண்டெக்ஸ் பண்ண இல்லையா, இண்டெக்ஸ் பண்ண டேப் பண்ணுவாங்க. டேப்பிங் இஸ் ஒன்லி பேசாதீங்க. டேப்பிங் இஸ் ஒன்லி ஸ்டிமுலேஷன் தெரப்பி. எனி ஸ்டிமுலேஷன் தெரப்பி தான் யூஸ் பண்ணுவாங்க. டேப்பிங்கும் ஸ்டிமுலேஷன் ஸ்டோரிக்கும் வந்து ஸ்டிமுலேஷன் தான் யூஸ் பண்ணுவாங்க, சென்ட்ரிக் ஸ்டிமுலேஷன் யூஸ் பண்ணுவாங்க ஓகேவா. தென் பீட்டிங் வந்துட்டு நல்லா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மூமெண்ட் நல்லா ஃபிங்கர்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஃப்ளெக்ஷன் தென் பவுண்டிங் அப்படின்னா இப்படி பண்ணலாம், இப்படி பண்ணால் பவுண்டிங் வந்து நேச்சுரல் ஒரு அல்லாம் போகிறது இல்லையா, இப்படி பண்ணோம்னா பவுண்டிங் ஓகேவா. தென் டென்டிங் வந்துட்டு ஒன்லி ஸ்டிமுலேஷன். தென் கான்டாக்ட் ஹீல் பர்கஷன். கான்டாக்ட் ஹீல் பர்கஷனா ஹீலாக நம்ம ஹேண்டோட ஹீல் இது அப்போ ஃபிக்ஸ் பண்ணி பண்ணுறோம் இல்லையா, இது ஆல்மோஸ்ட் இந்த செஸ்ட் ஹீல் இருக்குது ஓகேவா. தட் இஸ் கான்டாக்ட் ஹீல் பர்கஷன். புரியுதா? இதுதான் மெயின் டெக்னிக்ஸ். புரியுதா? இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், டெஃபினிஷன், ஃபோக்கஸ், எஃபெக்ட் ஆஃப் மசாஜ், கான்ட்ராண்டிகேஷன் ஆஃப் மசாஜ். இதுதா. இப்போ வந்து டெக்னிக்ஸ் பார்க்கலாம். டெக்னிக்ஸ்னா 4 இருக்கு. அந்த கேட்டகரி ஆஃப் டெக்னிக்ஸ்னா 4 இருக்கு. ஸ்ட்ரோக்கிங், வைப்ரேஷன், ஃபோகஸ். தென் டெப்த் ஆஃப் டிஷ்யூ அப்ரோச்னா லைட், டீப். தென் அப்படியே மெக்கானிக்கல் ஃபோர்ஸ்னா சரி, அப்ளிகேஷன் ஆஃப் ஃபோர்ஸ்னா மேனுவல், மெக்கானிக்கல். தென் பார்ட்ஸ் ஆஃப் மசாஜ்னா ஜென்ரல் அண்ட் லோக்கல் ஓகேவா. First you go for